ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கறிவேப்பிலை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கப் கறிவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துருக்கிறேன். இதை கடாயில் சேர்த்துட்டு எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் கலரும் மாறாமல் இருக்குது, நல்லா ரோஸ்ட் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 முந்திரி சேர்த்துட்டு இதுவும் எண்ணெய் விடாமையே வறுத்துக்கலாம். இனி இது சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து இது வறுவடட்டும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். புளி சேர்க்கும்போது கருவேப்பிலை சாதம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் விழுது இதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 2 உருகட்டும். இனி இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது வறுவட்டதுக்கப்புறம் இது கூட 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வறுவட்டதுக்கப்புறம் வேர்க்கடலை நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து இதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 6-7 முந்திரி சேர்த்துட்டு இது வறுத்துக்கலாம். இதை அந்த பருப்பெல்லாம் நல்லா வறுவடட்டும். வேர்க்கடலை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த பருப்பெல்லாம் வறுபட்டுருச்சு. இனி இதில் நம்ம வறுத்து பவுடர் பண்ணின கருவேப்பிலை பொடியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த எண்ணெய், பருப்புக, அந்த பொடி எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இனி இதில் நம்ம சாதத்தை சேர்த்து கலந்துக்கலாம். தனியாக குக்கரில் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இதில் போட்டு கலந்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளருங்கிற அளவில் தண்ணி சேர்த்து செஞ்சோன்னா உதிரி உதிரியாகவும் இருக்குது. சாதத்துக்கெல்லாம் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கருவேப்பிலையே வேண்டாங்கிற பசங்களும் கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இனி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இனி இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கிற பொடியாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா மறுபடியும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. முடி பிரச்சனைகளுக்கும் இதை அடிக்கடி சாப்பிடும்போது முடி உதிர்வு பிரச்சனைகளும் சரியாகும். அதனால் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.